ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் டவுட் இருந்தால் கேளுங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ ஃபஸ்ட்டு பார் ரிப்ளை விட்டு வேணால் போட்டு காட்டுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பார் ரிப்ளை இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் முடிஞ்சோன்னா நம்மளுக்கு இந்த லெவல்ஸ் எல்லாம் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற அந்த ரெட் லைன் ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். கீழே க்ரீன் சப்போர்ட்டாக இருக்கும். இது மிட் பாயிண்ட். அதே மாதிரி ஆப்ஷன்ஸ்லேயே வரும். இந்த ஆப்ஷன்ஸ் எப்படி எடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் க்ளோசிங் என்னன்னு பார்க்கணும். பார்த்தீங்கன்னா 23:241 க்ளோஸ் வச்சுருக்கு. அப்போ நம்ம அட் த மணின்னு பார்த்தீங்கன்னா 23:241 அட் த மணின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 23:250 கால் அண்ட் புட் நம்ம எடுக்கிற மாதிரி வரும். இதில் போயிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 23:250 கால் அண்ட் புட்டு ஆட் பண்ணிவிட்டு அதே மாதிரி மேலே உங்களுக்கு அந்த 23:250 கால் செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ இந்த லெவல் தான் நம்மளுக்கு ஈவினிங் வரைக்கும் இதே லெவல் தான். லெவல் மாறவே மாறாது. நம்ம ஏதாவது ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சேஞ்சஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம மாற்ற வேண்டி வரும். அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸை உடச்சி மேலே போய் இது கீழே உடச்சி கீழே போனால் தான் நம்ம மாற்ற வேண்டி வரும். இல்லாட்டி ஈவினிங் வரைக்கும் சேம் லெவல் தான். நிஃப்டிலும் சரி, ஸ்பாட் சார்ட்லேயும் சரி, இதுலேயும் சரி நீங்கள் லெவல்ஸ் மாற்றவே தேவையில்லை. மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா மேலே அந்த 23,307ங்கிறது ரெசிஸ்டண்ட் ஆக்ட் ஆகும். 23,112ங்கிறது சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இதுக்குள்ளே தான் இருக்கும். ட்ரெண்டிங் டே அன்றைக்கி மட்டும்தான் மார்க்கெட் மேலே போகும். இப்போ இது உடைக்குதா இல்லையாங்கிறது நம்ம ஆப்ஷன் சார்ட்லேயே நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும். அது சொல்கிறேன் எப்படின்னு சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ 23,250 கால் அண்ட் போட்டு ஆட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுற பாருங்கள். இப்போ மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுங்க. இப்போ 23,307. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா அந்த எல்லோ கலர் லைன் 21 மூவிங் ஆவரேஜ். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரெண்டை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 21 மூவிங் ஆவரேஜ் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எப்படி ஆக்ட் ஆகுது மட்டும் பாருங்கள். ப்ளே பண்ணுற பாருங்கள். இப்போ மார்க்கெட் சைட்வேஸில் போயிட்டுருக்கு. இப்போ நம்மளுக்கு 21 மூவிங் ஆவரேஜ் கீழே இருக்க வரைக்கும் நம்மளுக்கு ட்ரெண்டு நெகட்டிவாக தான் இருக்கும். கால் சைடே போகக்கூடாது. இந்த ஆப்ஷன் சார்ட்லேயும் இந்த 92 இந்த 251ங்கிறது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே ரெசிஸ்டன்ஸ் கிட்ட மேலே போயிட்டுருக்கு. நம்ம ஆனால் முன்னே என்ட்ரி எடுத்துருக்க மாட்டோம். இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஸ்டாப் பண்ணுறேன். இப்போது மார்க்கெட் 23,307 உடச்சிருச்சு. நான் என்ன சொன்னேன், இது ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும், இது சப்போர்ட் ஆக்ட் ஆகும்னு சொல்லியிருந்தேன். இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா மேலே உடச்சிருக்கு. மேலே உடச்சினால மார்க்கெட் மேலே போகுமா அப்படின்னா போகாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 23,250 கால் அண்ட் புட்டு இங்கே போட்டிருக்கு இல்லைங்களா. எப்போ இந்த கால் 251க்கு மேலே க்ளோஸ் வைக்குது, புட்டு கீழே 92 கீழே க்ளோஸ் வைக்குது அப்படின்னா மட்டும்தான் மார்க்கெட் ட்ரெண்டிங்காக இருக்கும். இல்லாட்டி மோஸ்ட்லி ரிவர்சல் தான் ஆகும். நீங்கள் 90% ரிவர்சல் தான் ஆகும். ட்ரெண்டிங் டே ஏதோ ஒரு நாள் 2 நாள் அந்த மாதிரி தான் வரும். இப்போ இதுலேயே நீங்கள் ஜட்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மேலே அந்த ரெசிஸ்டன்ஸ் சொன்னால் இப்போ ரெசிஸ்டன்ஸ் உடச்சி மேலே போயிடுமா அப்படின்னா போகாது. அது எப்படி சொல்லுவோம் அப்படின்னா அந்த ஆப்ஷன் வச்சே சொல்லிடலாம். இந்த ஆப்ஷன் இப்போ நார்த் இங்கே மேலே ரெசிஸ்டன்ஸ் தாண்டி மேலே போகும்போது இந்த கால் ஆப்ஷன் மேலே இந்த எல்லோ லைன் 237 உடச்சி 215 உடச்சி போயிருந்தால் மட்டும்தான் இது மேலே போய் சஸ்டெயின் ஆகும். இல்லாட்டி ரிவர்சல் வரும். அந்த ரிவர்சல் என்ட்ரி எப்படி எடுக்கணும்னு உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க.
இப்போ மேலே அது மேலே உடச்சி போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து கீழே வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 23,307 உடச்சி பிரேக் அவுட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஏன்னா இந்த ஆப்ஷன்லேயே நம்மளுக்கு தெரிஞ்சு இது மேலே போகாது அப்படின்ட்டு. அப்போ என்ன ஆச்சுன்னா இந்த 21 மூவிங் ஆவரேஜ் கீழே வந்துருச்சு, ரெசிஸ்டன்ஸு கீழே வந்துருச்சு. அப்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ அந்த கன்ஃபர்மேஷன் கேண்டில் அப்படி என்ன அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கால் ஆப்ஷன் 210 கீழே வந்து க்ளோஸ் வச்சிருச்சு. அதே மாதிரி இந்த புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 116 மேலே க்ளோஸ் வச்சிருக்கு. அப்போ இந்த கேண்டில் தான் வந்து உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கேண்டில். மார்க்கெட் வந்து மேலே போகாது அப்படிங்கிறதுக்கு இது கன்ஃபார்ம் பண்ணிருச்சு. சப்போஸ் ஒன்று கீழே மேலேயும் இது பண்ணுச்சுன்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட் சைட்வேஸில் போகும். இப்போ மார்க்கெட் வந்து இங்கேயே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு கீழே அதாவது மேலே போகாதுன்ட்டு. அப்போ என்ட்ரி எங்கே எடுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் இந்த 116 என்ட்ரி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஒரு 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. ஆனால் ஸ்டாப் லாஸ் மஸ்ட்டு, நீங்கள் அதை மிஸ் பண்ணவே கூடாது. இப்போ இந்த மாதிரி கீழே வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு மார்க்கெட் வந்து திருப்பி கீழே வரும். இப்போ பாருங்கள், இந்த ரெண்டும் வந்து இந்த 210 கீழே இது க்ளோஸ் வச்சிருச்சு. அட் அ டைமில் க்ளோஸ் வைக்கணும், ஒன்று க்ளோஸ் வச்சு வைக்காமல் இருக்கக்கூடாது. கீழே வச்சிருச்சிங்களா, இது மேலே இந்த 116 மேலே புட் ஆப்ஷன் க்ளோஸ் வச்சிருச்சு. இப்போ மறுபடியும் ப்ளே பண்ணுறப்போ இப்போ நம்மளுக்கு வந்து 116 என்ட்ரி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஒரு 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். இந்த ரெகுலராக ஒரு செட்டப் மட்டும் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். போனால் அதையும் இதையும் பார்த்துட்டு தேவையே இல்லை. இப்போ நீங்கள் வந்து ஒரு சின்ன ப்ராஃபிட் புக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு இங்கே எடுத்துகிட்டு இந்த 172 புக் பண்ணலாம். மீதி வந்து இங்கே 116 எடுத்து 134 கட் பண்ணலாம். இல்லை ஹோல்டு பண்ணுறீங்களா, நம்ம அதை ரிஸ்க் வருதாமல் ஹோல்டு பண்ணிக்கலாம், இல்லை பாதி கட் பண்ணிக்கலாம். திருப்பி இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து கீழே வருது, மூவிங் ஆவரேஜ் கீழே வந்துருச்சு. அப்போ என்ன அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே வரப்போகுதுன்னு தான் அர்த்தம். சார் இந்த மூவிங் ஆவரேஜ் வந்து இஎம்ஐ 20, 50, 200 அந்த மாதிரி நம்ம போடுறோமே அதுதானா? அதே இது வந்து 21 இஎம்ஐ. ஓகே, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க, அதை வாட்ச் பண்ணுங்க. இப்போ நம்மளுக்கு வந்து 116 என்ட்ரி எடுத்திருப்போம். ஓகே, போயிட்டு இருக்கு. இது முடிச்சுட்டு உங்களுக்கு இன்னொன்று சொல்கிறேன். நான் இந்த முடிச்சுட்டு இன்னொரு மார்க் பண்ணி காமிக்கிறேன். இப்போ மேக்ஸிமம் வந்து இந்த ப்ளூ லைனில் சப்போர்ட் எடுக்கும். ஆனால் இந்த ப்ளூ லைனில் சப்போர்ட் எடுக்கும், ஏன்னா அது வந்து மிட் லைன். இந்த இடத்துல வந்து நம்ம என்ன ப்ராஃபிட் புக் பண்ணால் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ட்ரையல் பண்ணலாம். ஏன்னா மார்க்கெட் எல்லா நாளும் ஒரே மாதிரி போகாது. இப்போ இந்த மூவிங் ஆவரேஜ் கீழே இருக்க வரைக்கும் மார்க்கெட் வந்து டவுனில் தான் இருக்கும். இந்த நிஃப்டி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒயிட் லைன் ஒன்று ஃபார்ம் ஆகும். அது பார்த்தீங்கன்னா 1230 ஹை எண்டில் அது ஒரு கால்குலேஷன் இருக்கும். அது உங்களுக்கு பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டுவெண்ட்டி ஒன் மூவிங் ஆவரேஜ் கிராஸ் பண்ணவே இல்லை மேலே. மேக்ஸ் கிராஸ் பண்ண வரைக்கும் பை கிடையாது. இந்த 21 மூவிங் ஆவரேஜுங்களும் ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். சார் நம்ம 20 மட்டும் பார்த்தா போதும்ல சார்? 50 அதெல்லாம் நமக்கு தேவையில்ல, அது ஈக்விட்டிக்கு தான் தேவையில்ல. அது தேவையில்லைங்க. 21 கரெக்டாக இருக்கும். அது 200 போட்டுக்கலாம், அது சப்போர்ட்டுக்கு. அது வந்து ட்ரெண்ட் வந்து நெகட்டிவாக பாசிட்டிவாங்கிறது தெரியுது. பட் இதே போதுங்க நமக்கு.
ஓகே. பாருங்க நம்மளுக்கு 116 என்ட்ரி கிடைச்சிருக்கு. எங்கே போயிருக்கு பாருங்க. நம்மளுக்கு வந்து என்ட்ரி எடுக்க தெரியணுங்க. அது என்னன்னா இப்போ உங்களுக்கு பார்த்தோன்னே டக்குன்னு தெரியாது. நீங்கள் போக 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 தான் உங்களுக்கு தெரியும். அது நல்ல பழகணும் நீங்கள். பாருங்க இப்போ ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த 210 வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். இப்போ வந்து ஓகே. கால் வந்து 92. ஆக்சுவலாக வந்து இப்போ வந்து நான் 92ல் வந்து சப்போர்ட் எடுத்துட்டு சில டைம் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிரும். அதனால் இப்போ நீங்கள் வந்து இந்த புட்டை புக் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்றா இந்த ஓகே. 210ல் புக் பண்ணலாம். இல்லாட்டி கால் வந்து ஏதோ ஒரு லைனில் முட்டுச்சுனாலும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்து இந்த 116ல் வந்து கால் முட்டுது அப்படின்னாலும் நீங்கள் இந்த புட்டை புக் பண்ணிக்கலாம். சப்போஸ் இது காலை உடச்சி கீழே வந்துருச்சு, அப்போ என்னன்னா ஓகே. இந்த மூவிங் ஆவரேஜ் கீழேயும் மார்க்கெட் இருக்குது. அப்போ என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வரும்போது நீங்கள் இந்த இதில் புக் பண்ணியிருந்துருக்கலாம். இந்த இந்த கேட்டரியில் புக் பண்ணலாம். ஏன்னா இங்கே நிஃப்டி பார்த்தீங்கன்னா இந்த 23,112 ஒரு சப்போர்ட் தான் இருக்குது. மேக்ஸிமம் ஓகே. இது உடைக்காது. ஆனால் வேறு இப்போ இன்றைக்கி வந்து உடச்சிருக்கும். இப்போ இது உடைக்காம இருக்க வரைக்கும் நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். பட் இந்த இது வந்து சப்போர்ட் தான். நீங்கள் இங்கே புக் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு 116 to 195 ஒரு பெரிய டார்கெட் தான் இல்லைங்களா? அதனால் இது புக் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு லாட் 2 லாட் ஹோல்ட் பண்ணால் நீங்கள் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு ஹோல்ட் பண்ணலாம். பட் இந்த 21 மூவிங் ஆவரேஜுக்கு மேலே போக வரைக்கும் நம்ம ஹோல்டு பண்ணலாம். இப்போ மார்க்கெட் வந்து கீழே புட்டு டவுனுக்கு போகும் அப்படின்னா இந்த 237 215 உடச்சி இந்த புட்டு மேலே போய் க்ளோஸ் வச்சாதான் மார்க்கெட் ஃபர்தராக டவுனே போகும். இல்லாட்டி போகாது, ஓகே. சைடு வேஸில் தான் போகும். இப்போ கால் வந்து 92 கீழே உடச்சிட்டான். புட்டு போய் மேலே உடைக்கல பாருங்க. அப்போ புட்டு உடைக்காத வரைக்கும் மார்க்கெட் கீழே போகாது, இதுக்குள்ளேயே தான் ஓடும். ஸோ நீங்க என்ன சொல்றீங்கன்னா அப்போ இதுதான் மேக்ஸிமம் அந்த அதுலயே அந்த பிங்க் லைன்லயே சைடு வேஸ்ல வர ஆரம்பிச்சிரும்னு சொல்றீங்க. அதுதான் இப்போ இந்த பிங்க் லைன் உடச்சி மேலே போய் இந்த 250 உடச்சி மேலே போனால் தான் உங்கள் மார்க்கெட் மேலே போகும். ஓகே. அது சாரி கீழே வரும். நீங்கள் இப்போ இதெல்லாம் போயிட்டு திருப்பி வந்து இந்த 251 கட் ஆகாது. 251 கட் ஆச்சுன்னா மார்க்கெட் கீழே விழுந்துடும், ரொம்ப ஸ்பீடாக கீழே போயிடும். இந்த ஆப்ஷன் சார்ட்டே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் மார்க்கெட் இன்னைக்கு வந்து என்ன பண்ண போகுது அப்படின்னு. அது சப்போர்ட்டுக்கு வந்து நம்ம 21 மூவிங் ஆவரேஜ் இதெல்லாம் வச்சுக்கிறாங்க. இப்போ இந்த 2356 23,000 இதெல்லாமே வந்து ஒரு சப்போர்ட் தான். ஓகே சார், அந்த சப்போர்ட் லைன் வரதுக்கு நீங்க அந்த ஏதோ அதுக்கு என்ன ஃபார்முலா சார் போடுவீங்க? பைவட் போட்டு ஏதோ போட்டு? இல்லை அது இல்லை, அது உங்களுக்கு லெவல் அனுப்பிச்சிடுறேன். அது ஆக்சுவலாக ஆட்டோமேட்டிக்காக வரும். அது உங்களுக்கு பின்னாடி கொடுக்குறதுக்கு நான் ப்ரோக்ராம் பண்ணி தரேன். இப்போதைக்கு உங்களுக்கு நான் அனுப்பிச்சிடுறேன். நான் வாட்ஸ்அப் அனுப்பிச்சிடுறேன். ஏன்னா அது காலையில் 5 minutes முடிஞ்சோன்னா நம்மளுக்கு லெவல்ஸ் கிடைச்சிடும். ஓகே. நம்மளோட இதுல தானா வந்துருமா சார்? வந்துடும். இப்போ பாருங்க மேலே அந்த 237 போயிட்டு மார்க் முடிஞ்சிருச்சுங்களா? பார்த்தீங்கன்னா 237 உடைக்கவே இல்லை பாருங்க. அப்போ என்னன்னா நம்மளுக்கு வந்து இந்த லெவலெல்லாம் வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். மார்க்கெட் ஏன் ஃபர்தராக கீழே போகலை அப்படின்னா இந்த கால் ஆப்ஷன் இந்த புட் ஆப்ஷன் போய் 237 250 மேலே போனால் தான் ஃபர்தராக மார்க்கெட் கீழே போயிருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த எல்லோ லைன் எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைன். இந்த எல்லா லைனுமே இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் வந்து இது இப்போ இங்கே முட்டிருச்சு அப்படின்னா நீங்கள் புட்டை புக் பண்ணிக்கலாம். இல்லை சப்போஸ் இது கட்டாகி க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் ட்ரைலிங் பண்ணி இதை ஹோல்டு பண்ணலாம். எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது. நீங்கள் அதை மட்டும் நோட் பண்ணி நீங்கள் அது போக போக பார்க்க உங்களுக்கு நீங்கள் ரெகுலராக இதே சேம் செட்டப் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து டவுட் இருந்துச்சுன்னா நான் டெய்லி ஈவினிங் வந்து உங்களுக்கு டவுட் கிளியரிங் பண்ணி தரேன். இது ரீப்ளை முடிஞ்சிருச்சுங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி தான் க்ளோஸ் வச்சுச்சுன்னா மென்ட் எடுக்கணும். இந்த 21 மூவிங் ஆவரேஜ் ஆட் பண்ணிங்க. இந்த க்ரீன் லைனு இது எல்லாமே வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். சரி, உங்களுக்கு ஏதாவது டவுட்டு கேளுங்க பார்க்கலாம். வேறு என்ன எப்படி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா சார். இப்போ இன்னைக்கு இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு நாள் வந்து கால் எடுக்கிறேன் சார். பை இந்த இதை பார்த்து நான் கால் எடுக்கிறேன். பட் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி எனக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுது. சரிங்களா? அது வந்து ஒரு 11 மணி வரையும் நடக்குது. அப்புறம் ஒரு ஒரு வேலைக்கிழமை அது மாதிரி பாத்தீங்கன்னா அப்படியே மறுபடியும் ஸ்விங் ஆகி புட்ல இருந்து கால் எடுத்தேன், புட் மார்க்கெட்டுக்கு மாறிடுச்சு. பட் அகைன் கொஞ்சம் ஒரு 2 hours கால் மார்க்கெட்டா மாறுது. இந்த மாதிரி ஸ்விங் ஆகுறத நம்ம 20 day ஆவரேஜ்ல வச்சு பார்க்கணும்ன்றீங்களா? கிராஸ் ஆயிடுச்சு.
இந்த எல்லோ கலர் 21 போட்டுக்குங்க. சரிங்களா? இது கிராஸ் ஓகே ஆகுது அப்படின்னா இந்த சிவப்பு லைனும் இந்த பச்சை லைனும் உடைக்குதான்னு பார்க்கணும். மெயினா ஓகே வந்து நீங்க இந்த 21 மூவிங் ஆவரேஜ் வந்து ட்ரெண்ட் வந்து இன்னைக்கு என்னங்கிற கண்டுபிடிக்கிறத நம்ம அதை போடுறோம். ஓகே சரிங்களா? ட்ரெண்ட் வந்து இப்போ நமக்கு வந்து பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவா இருக்கா அப்படின்னு இப்போ நேரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு மேலே ம் போயிருக்கும். ம் அதில் வந்து நமக்கு இந்த ஆப்ஷன்ல சார்ட்டில் தெரிஞ்சிடும். அது எப்படி அப்படின்னா இப்போ ஓகே நீங்கள் வந்து ம் இப்போ இது போய் புட்டு காலை இப்போ கால் போய் மேலே முட்டி இது வந்து இங்கே கீழே முட்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஓகே வந்து மோஸ்ட்லி ரிவர்ஸ் ஆகும்னு அர்த்தம். அப்போ நீங்கள் இந்த 92 என்ட்ரி எடுத்துட்டு ஒரு 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம். ஓகே அதை எப்போ கால் நீ எப்போ எடுக்கணும் அப்படின்னா இந்த சப்போஸ் இந்த புட்டு வந்து இங்கே 92 வந்துருச்சுன்னா இந்த இது போய் மேலே 251க்கு மேலே போய் க்ளோஸ் வச்சிடக்கூடாது. ம் ம் இப்போ இது 251க்கு மேலே போய் க்ளோஸ் வச்சுச்சு அப்படின்னா நம்ம ஃபர்தராக மார்க்கெட் மேலே தான் போகும். ஓகே இப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளேயே இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே கீழேயும் தான் போகும். ஓகே நீ ரெகுலர் வாட்ச் பண்ணுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக அது நல்ல கிளாரிட்டி கொடுக்கும் உங்களுக்கு. நீங்கள் வேறு எதையுமே பார்க்கக்கூடாது. இப்போ நம்ம வந்து அதை இதையும் நம்ம போட்டு மாற்றி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த இது கிடைக்காது. இப்போ ஏன் அந்த வந்து அந்த 23 250 எடுக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் க்ளோஸோட அர்த்தம் பண்ணிங்க. இப்போ வந்து 23 241 க்ளோஸ் ஆகிருக்குங்களா, அப்போ நம்ம 23 250 எடுக்கிறோம். சப்போஸ் 23 225 கீழே க்ளோஸ் ஆயிருந்துச்சுன்னு வைங்க. இப்போ 23 220 215 அந்த மாதிரி மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருந்துச்சுன்னா நம்ம என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுக்கலாம் கெஸ் பண்ணுங்க. 23 200 அவ்வளோதான். 23 200 எடுத்துட்டு நம்ம இந்த இதில் போயிட்டு ரெண்டுமே ஒரே காலன் போட்டுக்கலாங்க. போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த லெவல்ஸ் நம்ம வந்துடும் அதுக்கு. சரிங்களா? ஓகே இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த லெவல் தான் உங்களுக்கு சாயந்தரம் வரைக்கும். இப்போ இது வந்து எப்போ நம்ம அந்த இதை மாற்றணும் அப்படின்னா இந்த புட்டு சப்போஸ் காலையில் கால் போய் மேலே க்ளோஸ் வச்சிருச்சு, இந்த புட்டு வந்து கீழே க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த 251 கீழே வராது, அப்படியே மேலே போயிட்டே இருக்கும். அப்போ என்னன்னா அந்த டைமில் என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுக்குமோ அவங்க நான் இப்போ சொல்கிறேன், நான் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வேலை செய்யும். ஓகே பார்த்தீங்கன்னா இன்னொரு சின்ன லாஜிக் என்ன அப்படின்னா இந்த மிட்லைன் 172 இருக்கு இல்லைங்களா? ஆமாம் சார். இந்த காலன் புட்டு வந்து 172க்கு மேலே எது ட்ராவல் ஆகுதோ அந்த சைடு தான் மார்க்கெட் இருக்கும். ஓகேங்களா? ஓகே இப்போ நீங்கள் காலையில் வந்து சப்போஸ் நமக்கு இந்த மூவிங் ஆவரேஜ்க்கு மேலே மார்க்கெட் போயிட்டுருக்கு, ஃபுல் பேக் எடுத்து போகுது அப்படின்னா மார்க்கெட் மேலே தான் போகும். இப்போ இது ஏன் வந்து நீங்கள் வந்து கீழே வந்து க்ளோஸ் வச்சிருச்சு இல்லைங்க. சப்போஸ் நீங்கள் கால் வந்து இந்த 172 கால் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே இப்போ வந்து நீங்கள் எங்கே எக்ஸிட் ஆகணும் அப்படின்னா இப்போ இந்த இது 210 ஃபஸ்ட் டார்கெட் போட்டு எக்ஸிட் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஹோல்டு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இது திருப்பி வந்து உள்ள க்ளோஸ் வச்சிருச்சுங்களா, அப்போ இது வந்து புட்டு பார்த்தீங்கன்னா 116க்கு மேலே க்ளோஸ் வச்சிருச்சுங்களா, அப்போ நீங்கள் காலை வந்து எக்ஸிட் பண்ணிக்கணும். ஏன்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் போகாதுன்னு அர்த்தம். ஏன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் ஆயிடுச்சு இந்த ரெட்டில். ஓகே அப்போ நீங்கள் இந்த இடத்துல எக்ஸிட் ஆகிக்கலாம், கண்ணை மூடிட்டு வந்துடணும் வெளியே. ஏன்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து கீழே தான் வரும். மூவிங் ஆவரேஜ் கீழே வந்துருச்சுங்களா, அப்போ நம்ம வந்து ட்ரெண்டு வந்து டவுனில் தான் அர்த்தம். இப்போ நீங்கள் புட்டு இங்கே காலையில் இங்கே இந்த இடத்துல 116 எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஓகே இப்போ அந்த 116 எடுத்து ஸ்டாப் லாஸ் போட்டு வந்துடணும் அப்படின்னா இந்த மூவிங் ஆவரேஜ் மேலேயே போகலைங்களா, அப்போ என்னன்னா மார்க்கெட் டோட்டலாக டவுன் வந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். இது நீங்கள் வந்து எல்லா நாளும் இதே மாதிரி வருமானம் வராது. ஏன்னா சில டைம் இங்கே சப்போர்ட் எடுத்து மறுபடியும் மேலே போயிடும். அப்போ நம்ம வந்து இந்த ப்ராஃபிட் வந்து கம்மியாக வரும். முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு மினிமம் ப்ராஃபிட்டில் வந்து பாதி கட் பண்ணிவிட்டு மீன் ஹோல்டு பண்ணுங்கள். ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்போ இந்த பாயிண்ட் பாருங்க 114லேருந்து 237 போயிருக்குங்களா, நம்ம கண்ணை மூடிட்டு ஒரே ஒரு லாட் போட்டிருந்தாலும் நம்மளுக்கு வந்து 7000 ரூபா அந்த மாதிரி கிடச்சிருக்கும் இல்லைங்களா. நம்ம தப்பு என்ன பண்ணுறோம்னா நம்ம போட்டு மாற்றி மாற்றி பார்த்துட்டு உழப்பிட்டு இருந்தோம்னா நம்ம வந்து இந்த சிஸ்டத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அளவாக ட்ரேட் பண்ணுங்கள். நல்ல கான்ஃபிடென்ட் வந்த பிறகு நீங்கள் வந்து குவான்டிட்டி வந்து உங்கள் ரிஸ்க் ரிவார்ட் தகுந்த மாதிரி நீங்கள் போட்டு பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பழக வரைக்கும் கொஞ்சம் கம்மியாக போட்டு பண்ணுங்க, உங்களுக்கு பழக வரைக்கும். ஒரே ஒரு டவுட். சொல்லுங்கள். இப்போ நான் உங்ககிட்ட முன்னாடி டெக்ஸ்ட்ல சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். நான் 1 இயர் மேல ஆச்சு இதை விட்டு. நான் பண்ணிட்டு இருக்க டைம்ல வந்து இப்ப நீங்க சொல்றீங்களா ஒரு கேண்டில் காமிச்சு அந்த மார்க் பண்ணிருக்கீங்க. இதோட அந்த அமௌண்ட் என்ன போடுறீங்க 116 ஏதோ சம்திங் மென்ஷன் பண்ணிருக்கீங்கல்ல.
பட் நான் வந்து இதே மாதிரி எனக்கு ஒரு சில மெத்தட் நான் ஃபாலோ பண்ணியிருந்தேன் அந்த டைம்ல. ஆனா என்ன ஆகுது, கேண்டில் அந்த 116ல ட்ரிகர் ஆகாம ஒரே கேண்டில்ல ரொம்ப ஹை பிரைஸ் போய் அதுக்கப்புறம் அது அந்த போகுங்க. டைம்ல அந்த மாதிரி ஒரு சில டைம் போகும். ஏன்னா ஓகே மார்க்கெட் வந்து அது எப்போ போகும் தெரியுங்களா? உங்களுக்கு வந்து ட்ரெண்டிங் மார்க்கெட் அந்த மாதிரி என்ட்ரி கொடுக்காம போகும். ஓகே ஓகே பட் இந்த மாதிரி உங்களுக்கு ரிஜெக்ஷன் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு அப்படியே தான் வரும். ஆனால் சில டைம் வந்து க்ளோஸ் வச்சு அப்படியே இந்த அடுத்த கண்ட்ரிலேயே மேலே போயிடும். அது ஓகே ரேராக ஓகே நடக்குங்க அது. ஓகே. அப்போ இல்ல நீங்கள் எனக்கு அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல ஏதோ ஒரு அந்த மாதிரி இருந்தது. ஒரு லாட்டு அந்த மாதிரி போட்டுட்டு சப்போஸ் முட்டுச்சுன்னா மறுபடியும் ஒரு லாட்டுக்கு இது ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. அது நீங்கள் இப்போ ப்ரைஸ் சொல்லுங்கள். இது ஏமி புரோக்கர் மட்டும் தான் பண்ண முடியுங்களா? கோ சாட்டிங்ல இந்த ஆப்ஷன் இல்லை இல்லை அதில் வராது. வராது. ஓகே. ப்ரோ வணக்கம் ப்ரோ. சொல்லுங்கள். ப்ரோ இது என்னோட சார்ட்ல இந்த இந்த லைன்லாம் வரல ப்ரோ. அதே மாதிரி இஎம்ஐயும் வரல. ஆக்சுவலா இந்த பர்பிள் லைனு அப்புறம் அந்த ப்ளூ லைனு இது எல்லாம் எதுவுமே ஆமாம் வரல. வராது வராது வராது. அது இஎம்ஐ நான் போட்டு கொடுக்குறேன். இந்த லைன்ஸ் ஓகே வந்து நான் உங்களுக்கு மார்னிங் வந்து குரூப்பில் அப்டேட் பண்ணிடுறேன். அதை நீங்கள் வரைஞ்சிக்கங்க இப்போதைக்கு. ஓகே ஓகே ஃபியூச்சரில் ப்ரோ. வந்து ஓகே உங்களுக்கு பண்ணுற மாதிரி நான் பண்ணிட்டேன். சரிங்க. ஓகே ஓகே ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ. மார்னிங்கே உங்களுக்கு இந்த மார்னிங் 5 மினிட்ஸ் முடிஞ்சோடனே இந்த 11 ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு அனுப்பிச்சிடும். நீங்கள் அதை மார்க் பண்ணிக்கங்க. ஓகே ஓகே ப்ரோ. ஓகே ஃபியூச்சரில் ப்ரோ. எல்லாத்துக்கும் வர மாதிரி நான் செட் பண்ணி கொடுக்குறேன். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஏன்னா இந்த லெவல் உங்களுக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அதே லெவல் தான், மாறவே மாறாது. இப்போ நம்ம 5 ஓகே நிமிஷத்துக்கு லெவல் மாறுற மாதிரி இருந்துச்சுன்னா அது ரிஸ்க்கு. ஓகே 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 பட் ப்ரோ. இந்த காலையில் 5 நிமிஷம் முடிஞ்சோன்னா நம்ம எந்த ஸ்ட்ரைக்கு போய் எடுக்கிறோமோ அது ஆட்டோமேட்டிக்காக அந்த நம்ம லைன் வந்து உங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருவோம் நான். ஓகே ஓகே ப்ரோ. நீங்கள் ஓகே ப்ரோ. வரைஞ்சிட்டு அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். இந்த 21 மூவிங் ஆவரேஜ் உங்களுக்கு நான் அது போட்டுக்கலாம். ஒன்றும் இல்லை. இப்போ அந்த இதில் போயிட்டு சார்ட்ஸில் போனீங்கன்னு வச்சுங்க, இதில் மூவிங் ஆவரேஜ்னு இருக்கும். இந்த இஎம்ஐ இருக்க எக்ஸ்பென்சிவ் மூவிங் ஆவரேஜ் தெரியுதுங்களா? இல்ல உங்க ஸ்க்ரீன் சிறுசா இருக்கு ப்ரோ. இல்ல தெரியலங்க. அது அந்த விண்டோ செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதே வர மாட்டேங்குது. சரி, அது உங்களுக்கு வீடியோ வேணால் எடுத்து அனுப்பிச்சி விட்றேன் நான் குரூப்பில். ஓகே ப்ரோ. ஓகே. இதுல நிப்டி சார்ட் ஆட் ஆகல ப்ரோ. எப்படி ஆட் பண்றது அமி புரோக்கர்ல? நிஃப்டி சார்ட் வந்து நீங்கள் அந்த இதில் வால்நட் இருக்கு இல்லையா, ஆமா. அதில் போய் ஆட் பண்ணணும். இல்லை அதில் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிட்டு பேக் ஃபில்லாம் கொடுத்துட்டேன். ஆனால் நிஃப்டி செலக்ட் பண்ணால் வரல ப்ரோ. அது இதில் ரேட்டஸ்ட் வந்து பண்ணிட்டேன். ஓகே ஓகே ப்ரோ. வேறு ஏதாவது டவுட்டுங்க? சார் இதில் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் சார் என்னோட இதில் மிஷினில்? இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு உங்கள் மெயில் ஐடியும் ஃபோன் நம்பர் அனுப்புங்க. உங்களுக்கு 1 வீக் ட்ரையல் கொடுப்பாங்க. சரிங்க. அதுக்கப்புறம் வந்து மந்த்லி வந்து 500 வரும் அந்த டேட்டா வாங்குறதுக்கு. ஓகே. நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த ட்ரையல் யூஸ் பண்ணுங்கள். அதை பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் ஓகேனா உங்களுக்கு நான் எல்லாம் பண்ணி தர சொல்கிறேன். சரி, ஓகே சார். ஓகே சார். நீங்கள் மெயில் ஐடியும் இதுவுமே எனக்கு அனுப்பிச்சுடுங்க. ஓகே ஓகே சார். ஃபோன் நம்பரும் உங்கள் பேர் இதெல்லாம் அனுப்பிச்சுடுங்க. உங்களுக்கு ஒரு 1 வீக் ட்ரையல் கிடைக்கும். ஓகே. அதுக்கப்புறம் நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுற மாதிரி டேட்டாக்கு 500 ரூபா வச்சா. சரிங்க. ஹலோ சொல்லுங்க சார். இப்போ இன்னைக்கு நம்ம ஒரு கால் ஆப்ஷன் எடுத்தோம் சார். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் இதுல இருக்கு. பட் அதுக்கு முன்னாடியே நமக்கு ரிஜெக்ட் ஆகுது. சரிங்களா? அதுக்கு முன்னாடியே நமக்கு ரிஜெக்ட் ஆகுது. ஆக்சுவலா ப்ராஃபிட்ல இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லாஸ்க்கு வந்துருது. ஸோ அது நம்ம அந்த மூவிங் ஆவரேஜை வச்சு நம்ம வெளில வந்துடணுமா? அது கீழே வருது காலு அப்படின்னா நம்ம வெளில வந்துடணும். ஆமாங்க. சப்போஸ் நீங்கள் வந்து இந்த 172 என்ட்ரி எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. மேலே வந்து ரெசிஸ்டன்ஸ் போயிடுச்சு. 23,307 ரெசிஸ்டன்ஸ் சொன்னாங்களா? அப்போ இது மேலே போய் க்ளோஸ் வச்சிருச்சு. பட் ஆப்ஷன் போய் மேலே போகவே இல்லை. 237க்கு மேலே போய் 251க்கு மேலே போயிருந்தா கால் ஸ்ட்ராங்காக இருக்குது. அது மேலே போக ஃபர்தரா என்னாச்சு அப்படின்னா திருப்பி இந்த நான் மார்க் பண்ணீங்களேங்க, இந்த கேண்டில் வந்து இங்கே உள்ள க்ளோஸ் வச்சிருச்சு. இந்த புட்டு வந்து இதுக்கு 116க்கு மேலே க்ளோஸ் வச்சிருச்சு. அப்படி கண்ண மூடிட்டு வெளியே வந்துடணும். இப்போ
இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம செகண்ட் என்ட்ரி 172க்கு எடுத்தோம். பட் அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்றீங்க காஸ்ட் டு காஸ்ட் கூட கொடுத்துட்டு வந்துருங்க. அது எப்படி சொல்றீங்க மூவிங் ஆவரேஜ் கீழே வந்துருதுக்கு அப்படின்னு? நம்மளுக்கு இப்போ இந்த மேலே அந்த 23,307 கிராஸ் பண்ணல, இந்த கால் ஆப்ஷனும் போய் மேலே க்ளோஸ் வைக்கல அப்படின்னாலே நம்ம மார்க்கெட் கீழே தான் வரும்னு அர்த்தம். அப்போ நீங்கள் மூவிங் ஆவரேஜ் கீழே வந்து க்ளோஸ் வச்சிருச்சு. இப்போ இந்த மாதிரி 2 கேன் அட் அ டைம்ல க்ளோஸ் வச்சு, சப்போஸ் இது வந்து கீழே க்ளோஸ் வச்சு இது வந்து கீழே இருந்துச்சுன்னு வச்சுக்க 116 கீழே, நீங்க ஸ்கிரீன் எதுன்னு காட்டுறீங்களா சார், இல்ல சொல்றது தானா? இல்ல இப்போ நீங்க எதனா எதனா ஸ்கிரீன்ல வச்சு காட்டுறீங்களா, இல்லன்னா நம்பர் சொன்னீங்கன்னா எனக்கு புரியும். தெரியல நினைக்கிறப்போ ஆமா சார், அப்படியே பாஸ்ட்லயே இருக்குது. வீடியோ கூட அப்படியே மூவ் ஆகாம அப்படியே இருக்குது. இப்போ ஒண்ணும் இல்ல சார், இன்னைக்கு கேஸ் நம்ம எடுத்துப்போம். நம்ம ஒரு செகண்ட் புல் பேக்ல நீங்க ஒரு என்ட்ரி எடுக்கலாமா கேட்டா இல்லன்னு சொல்லிட்டு மறுபடியும் எடுக்கலாம்னு சொன்னீங்க. அது வந்து இன்னொரு மெத்தட்ல வந்துச்சு. இல்ல அது வந்து நீங்க வந்து எடுத்துட்டு நீங்க சொல்றீங்க பரவாயில்ல காஸ்ட் டு காஸ்ட் கூட கொடுத்துட்டு வெளில வந்துருங்கன்னு. அது எப்படி சொல்றீங்க சார்? அதான் இப்போ நம்ம ட்ரெண்ட் வந்து இப்போ ஆக்சுவலாக இன்னொரு மெத்தடில் என்ட்ரி கிடச்சிச்சு. பட் என்ன அப்படின்னா உங்களுக்கு இந்த மூவிங் ஆவரேஜ் கீழே வந்து மேலே அந்த ரெசிஸ்டன்ஸு கீழே வந்தாலே உங்களுக்கு வந்து இப்போ இந்த 23,200லையும் சப்போர்ட் எடுக்கல. 200 இந்த இதில் சப்போர்ட் எடுத்திருந்தா கூட அது மேலே போயிருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 23,200ன்றது வந்து லைக் நமக்கு அந்த ஜூன் ஜூலையோட பாட்டம் அவுட். அது மாதிரி சொல்றீங்களா, இல்ல இந்த சார்ட்லயே வரதா? இதுல வரதாங்க, அந்த இதெல்லாம் பார்க்கவே மாட்டேன். இதுல ஆப்ஷன் பிரீமியம்ல வச்சு நம்ம சொல்லிடலாம். இந்த 172 உடைக்குது கீழே அப்படின்னா, சப்போஸ் வந்து இப்போ 172 கீழேயே வந்துட்டு காலன் புட்டு வந்து ரெண்டுமே டிராவல் ஆகுதுன்னு வச்சுங்க, எனக்கு சைடு வேஸாக தான் இருக்கும். நீங்க என்ட்ரியே தொடவே கூடாது. அதாவது இந்த 172 கீழே இப்போ எத்தனை மணில இருந்துன்னா உங்களுக்கு வந்து 11 மணிக்கு மேலே உங்களுக்கு 1 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 172 கீழேயே தான் ரெண்டுமே டிராவல் ஆகிட்டு இருந்துச்சு. அப்போ இந்த 172 கீழே ரெண்டும் டிராவல் ஆகுது அப்படின்னா அன்னைக்கு வந்து சைடு வேஸ் தான் போகும். ஓகே, இந்த ப்ளூ லைன் வந்து ப்ளூ லைனுக்கு மேல கீழே கால் புட்டு அப்படிலாம் கிடையாது. ப்ளூ லைன் வந்து ரெண்டுத்துக்கும் சேர்த்து அது ரெண்டுமே அதுக்கு மேல, ஐ மீன் அதுக்கு கீழே டிராவல் ஆச்சுன்னா சைடு வேஸ், ஏதோ ஒண்ணு மேல போகுதுன்னா அந்த சைடு மார்க்கெட் போகும். இந்த லைன்ஸ் எல்லாமே வந்துங்க இந்த கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனோட வேல்யூஸ் வச்சு தான் டிரைவ் பண்றதுங்க. ஓகே இப்போ நீங்க இப்போ இந்த ரெண்டுமே வந்து கால் அண்ட் புட் 23,250 கால் புட்டு ரெண்டுக்குமே வந்து அந்த வேல்யூஸ் வச்சு தான் இந்த டிரைவ் பண்றதே. இந்த 172க்கு மேல யாரு போறாங்களோ அவங்க தான் வின் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ நீங்கள் வந்து 172 என்ட்ரி எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இது வந்து கீழே வந்துருச்சு. நீங்கள் 172 என்ட்ரி எடுத்துட்டு ஒரு 10-20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு இந்த 210ல புக் பண்ணலாம். அப்போ நீங்கள் வந்து மூவிங் ஆவரேஜ் கூட கன்சிடர் பண்ணிக்கணும். நீங்கள் புட் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த மூவிங் ஆவரேஜ் டச் பண்ணி வந்துன்னா நீங்கள் இந்த புட்டை நீ ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகே, அதே ட்ரெண்டிங் மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா மூவிங் ஆவரேஜ் மேலே டச் பண்ணி மேலே போகும். ஓகே மூவிங் ஆவரேஜ் வச்சு நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கூடாது. இது வந்து ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷன். உங்களுக்கு நம்ம என்ட்ரி ஃபுல்லாக இந்த லைனில் எடுக்கணும். இந்த 172, 210 அந்த மாதிரி தான் எடுக்கணும். இந்த 116, 92 அந்த மாதிரி தான் எடுக்கணும் நம்ம. ஏன்னா இன்னைக்கு ஒரு கண்டிஷன் வந்து ஒன்னு வந்து இன்னைக்கு ஒரு 2 கண்டிஷன் இருந்தது சார். ஒன்னு வந்து நீங்க சொல்றீங்க இதுக்கு கீழே வந்து மேல எடுத்தோம், பட் நமக்கு மேல மார்க்கெட் போவாதனால நீங்க காஸ்ட் டு காஸ்ட் சின்ன லாஸ்ல கூட புக் பண்ணிட்டு வந்துருங்கன்னு சொல்றீங்க. ஆனா அது நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி கீழே சரன்னு வந்துருச்சு. சோ அது நீங்க ஒரு விஷயத்துல நீங்க சொல்றீங்க, அது ஒண்ணு தெரியணும். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் கொடுக்குறீங்க, அந்த ஃபர்ஸ்ட் டார்கெட் நல்லா வைடா இருக்கு, 60 பாயிண்ட் இருக்கு. ஆனா 40 பாயிண்ட் போயிட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது.
பட் அந்த மாதிரி ரிவர்ஸ் ஆகும்போது மறுபடியும் சப்போர்ட் எடுத்து மேல போகாம கீழே வந்து ஸ்டாப் லாஸ் தான் அடிக்கும், இல்ல மேல போகும். நம்ம அது எப்படி நம்ம கெஸ் பண்றது சார்? இன்னைக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த மிட் கேப் இருக்குல்ல, மிட் கேப் வந்து நம்ம எடுத்தோம். மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30-40 பாயிண்ட் போச்சு. நான் 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் கீழே வச்சேன். ஒரு 30 பாயிண்ட் போகும்போது நான் ஒரு 5 பாயிண்ட் மேல வச்சு ஸ்டாப் லாஸ் வச்சேன். பட் எனக்கு கீழே வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு, லாஸ் ஆகல. சரி, ஓகே, ஒரு 5 பாயிண்டோட ஒரு 5 rupees நம்மளோட காஸ்ட்டுக்கு மேல வந்து புக் ஆயிடுச்சு. சோ எனக்கு இந்த ஸ்டாப் லாஸ் நம்ம பண்றோம்ல சார், அதுல வந்து அதுக்கு இப்போ நீங்க பை தம்ப்ரூலா நீங்க 20ன்னு சொல்றீங்க. அந்த அந்த 20 இல்லாம ஏதோ ஒரு டெக்னிக்கல் மெத்தட் எதனா இருக்கா? ஏன்னா நம்ம ஒரு ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம். எனக்கு தெரியல, நான் கொஞ்சம் நிறைய இதுல பார்க்கும்போது ஏதோ அந்த 0.66 ஏதோ பாயிண்ட் அந்த மாதிரி ஏதோ ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க. அது எனக்கு தெரியல. ஏன்னா நம்மளது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாம அதுக்கு நம்ம ஒரு 130 ரூபா வைக்கிறோம்னா ஒரு 135 ரூபாய் வரையும் வந்து அந்த ஸ்டாப் லாஸ் ஹண்ட் பண்ணும்போது கூட நம்மளோட ஸ்டாப் லாஸ்க்கு கீழே வராம போற மாதிரி அந்த மாதிரி எதனா இருக்கா? இல்லை, இப்போ என்னன்னா, இப்போ நம்ம வந்து என்ட்ரி கரெக்டாக எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்டாப் லாஸ் அடிக்காதுங்க. இன்னைக்கு ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து டவுன், ஓகேங்களா? அதுக்கு எகெயின்ஸ்டாக நம்ம வந்து கால் எடுக்கிறோம், கரெக்டுங்களா? இப்போ என்ன அப்படின்னா, இப்போ வந்து மூவிங் ஆவரேஜ் கீழே இருக்க வரைக்கும் நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், கால் சைடுன்னு நம்ம நினச்சி பார்க்கக்கூடாது, ஓகேங்களா? இப்போ மூவிங் ஆவரேஜ் டவுனில் வந்துட்டு இருக்கிற போது இப்போ நான் உங்ககிட்ட ஒரு சில ஒன்று சொன்னேன். இப்போ 92 வந்தால் நீங்கள் எடுத்துட்டு கீழே ஸ்டாப் லாஸ் வச்சு நீங்கள் எடுக்கலாம்னு சொல்லியிருந்தேன், கரெக்டுங்களா? ஆனால் இப்போ இது வந்து அது வந்து ரிஸ்க் ட்ரேட் தான். இப்போ நம்ம வந்து மார்க்கெட்டே டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. டவுன் ட்ரெண்ட் சப்போஸ் இந்த வந்து இந்த மூவிங் ஆவரேஜ் மேலே க்ளோஸ் வைக்குது அப்படின்னா நீங்க இந்த அட்டன் பண்ணலாம். புரியுது. ஓகே, ஓகே. நம்ம கெஸ் பண்றோம் அது வந்து ஒரு சப்போர்ட் அங்க எடுக்கும், 2300ல எடுத்து மேல போகும். நம்ம ஒரு ரிஸ்க் எடுக்கிறோம். ஆக்சுவலா இந்த ட்ரெண்ட் பிரகாரம் அது இல்ல, பட் அது நம்ம ரிஸ்க் எடுக்கிறோம். அதுதான் கரெக்ட்டுங்களா? இல்ல இன்னொன்னு சொல்றேங்க பாருங்க. அது வந்து நம்ம அந்த பை சைடு போனது தப்பு தான். இப்போ எப்ப நீங்க பை பண்ணணும் அப்படின்னா, இப்போ புட்டு வந்து 210க்கு மேல போச்சு இல்லைங்களா? ஆமா சார். அப்ப இந்த கேண்டில் அந்த 14:45 கேண்டில் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ ஓடல உங்களுக்கு இல்லையா? ஓடல சார். இருங்க, நான் அது க்ளோஸ் பண்ணிட்டு வரேன். இப்ப தெரியுதா? மூவ் ஆகுதுங்களா? இப்போ மூவ் ஆகுது. ஓகே. இப்போ நீங்க வந்துட்டு இப்போ இந்த கால் வந்து நீங்க எப்போ அட்டன் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்த கேண்டில் வந்து கீழே க்ளோஸ் வச்சிருக்குங்களா? ஆமா, 210 கீழே க்ளோஸ் வச்சிருக்கா? அதே டைம் வந்து இந்த கால் ஆப்ஷன் வந்து இதுக்கு மேல க்ளோஸ் வைக்கணும். ஓகே. 92க்கு மேல க்ளோஸ் வைக்கணும். ஓகே. அப்ப நீங்க அட்டன் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு நீங்க எடுத்தீங்கன்னா இந்த 116 வரைக்கும் போகும். ஓகேங்களா? இந்த காலையிலே உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, இந்த இதுக்கு க்ளோஸ் வைக்கிறப்போ இது மேல க்ளோஸ் வச்சிருச்சு. ஆமா. ஆனா இங்க பாத்தீங்கன்னா இது கீழே க்ளோஸ் வைக்கிறப்போ இது கீழே க்ளோஸ் மேல க்ளோஸ் வைக்கல. ஓகே. அப்ப இந்த இடத்துல நீங்க அட்டன் பண்ணணும், இந்த இடத்துல நீங்க அட்டன் பண்ணக்கூடாது. இந்த 92ல அட்டன் பண்ணக்கூடாது. ஓகே, ஓகே. அட் டைம் 2 கேண்டில் அட் டைம்ல வந்து எங்க க்ளோஸ் வைக்குதோ நீங்க அதை அட்டன் பண்ணலாங்க. இப்போ இது வந்து இந்த கேண்டில் க்ளோஸ் வச்சிருச்சு கீழே 210 கீழே. அப்போ இது என்ன பண்ணிருக்கணும், இது போய் 92க்கு மேல க்ளோஸ் வச்சிருக்கணும். அப்பதான் கால் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். ஓகே. அப்போ நீங்க எடுத்துட்டு அந்த கேண்டில் கீழே ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு 116 வரைக்கும் சப்போஸ் நீங்க இன்னொன்னு சொல்றேன். இப்போ நீங்க வந்து இது கீழே வருது, இது மேலே போகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது ஆடி 116 டச் பண்ணல. ஆனா இந்த புட்டு வந்து 172 டச் பண்ணிருச்சு. ஓகே. அப்ப நீங்க வந்து இந்த சப்போஸ் இது வந்து 92ல என்ட்ரி எடுத்துட்டு நீங்க 115 14 ஓடிட்டு இருக்குன்னு வச்சுங்க, அந்த இடத்துல நீங்க எக்ஸிட் ஆயிரணும். எப்போ அப்படின்னா இந்த 172 வந்து புட் ஆப்ஷன் டச் பண்ணிருச்சு அப்படின்னா அப்ப நீங்க வந்து இது எக்ஸிட் பண்ணிக்கலாம். அதாவது ரெண்டு லெவல நீங்க நோட் பண்ணிட்டு எந்த லெவல் வந்து ஃபர்ஸ்ட் டச் ஆகுதோ அந்த லெவல்ல நீங்க வந்து எக்ஸிட் ஆயிரணும்.
ஓகே ஓகே நீங்க வந்து கால் இப்போ வந்து இப்போ வந்துட்டு இப்போ நீங்க வந்து சப்போஸ் செல்லர்ஸாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, 237 செல் அடிச்சுட்டு ம் ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு 250 வச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதை நீங்கள் எப்போ எக்ஸிட் பண்ணணும்னா, இது வந்து மேலே க்ளோஸ் விற்கிதுன்னு வச்சுக்கோங்க, திருப்பி நல்லா வந்துடும். ஓகே இது வந்து இப்போ இது இந்த 92க்கு மேலே போகுது அப்படின்னா கால் வந்து மேலே போகுங்களா, புட்டு சரசரன்னு இறங்கும். ஓகே இப்போ நீங்கள் வந்து இந்த செல்லிங்கெல்லாம் வந்து நம்பவே நல்லா இருக்குங்க. இதுக்கு மேலே போட்டுட்டு ஒரு 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டிங்கன்னா இது இப்போ திருப்பி வந்து இந்த டேலோ உடைக்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ இந்த ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு அடிச்சிடும். ஓகே அப்போ இந்த டேலோ உடைக்காத வரைக்கும் நீங்கள் இந்த கோல்டு பண்ணலாம். ஓகே ஓகே சார். இப்போ இன்னொன்னு, இப்போ நம்ம ஆப்ஷன் பையிங்க்கு போறோம். ஸோ நான் சும்மா இன்னொன்னு பார்த்தேன், ஆப்ஷன் பையிங்க்கு பதிலாக ஆப்ஷன் செல்லிங்லேயே எட்ஜ் பண்ணி நம்மளோட ப்ரீமியம் நமக்கு 1.5 லட்ச ரூபாய் அந்த மாதிரி தேவைப்படுறதுக்கு, 1.25 லட்ச ரூபாய் தேவைப்படுறதுக்கு பதிலாக எட்ஜிங் பண்ணி ஒரு 50,000 ரூபாயில பண்றாங்க. ஆனா அது ஏதோ ப்ராஃபிட் வர மாதிரி, அந்த கான்செப்ட் நம்ம பண்ண இதோட ரிஸ்க் கம்மியா? இல்லைங்க, அது ஆக்சுவலாக ரிஸ்க்கு கம்மி தான். ஆனால் என்னன்னா இப்போ இருக்கிற மார்க்கெட்டில் அதெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா அடிச்சு விட்டாங்கன்னா சல்லுன்னு போகுங்க. அந்த செல்லிங் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாதுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா என்ன, அது ஆக்சுவலாக ஃபண்டும் நிறைய பிடிக்கும். இன்னொன்று, இப்போ நீங்கள் வந்து இதில் வந்து ஒரு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எகென்ஸ்டாக மார்க்கெட் போனாலும் ஒரு 5,000 தான் லாஸ் ஆகும் வச்சுக்கோங்க. ஆனால் செல்லிங் பண்ணீங்கன்னா அன்லிமிட்டடாக இருக்கும் லாஸ். அது இந்த கார்த்திக் சுரேந்தர் ஆப்போசிட் டைரக்ஷன்ல போணும். ஆக்சுவலாக கார்த்திக் நம்ம இதில் இருக்காருங்க, அவர் ஆக்சுவலாக செல்லிங் தான் பண்ணுவார் மேக்ஸிமம். சொல்லுங்க. அந்த செல்லிங் பற்றி வேணா அவர் சொல்லிடுங்க. இல்ல அவரு வந்து எட்ஜிங் பண்ணி போலாமான்னு கேக்குறாரு. எட்ஜிங் பண்ணலாம், பட் இந்த இப்ப இருக்கிற மார்க்கெட் கண்டிஷன் எல்லாம் இப்ப இருக்க மார்க்கெட் கண்டிஷன் வந்து ரொம்ப ரிஸ்க்குங்க. ஓகே ஓகே ஓகே, நான் செல்லிங் தான் பண்றேன். செல்லிங் பண்றேன், செல்லிங்லயும் ப்ராப்பரா ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு 20 பாயிண்ட் 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு நான் இந்த மாதிரி இடத்துல இருந்து இந்த 237 வருது பாத்தீங்களா? ஆமா சார். அங்க வர்றப்ப மேக்ஸிமம் ஒரு 10-11 மணிக்கு வரைய நல்லா ரன் பண்ண விட்டுட்டு 11 மணி வரை நமக்கு சரியா ஒரு மூவ்மெண்டே தெரியாது. ஓகே, என்னோட நாலேஜ் படி, எனக்கு நான் கத்துக்கிட்ட படி நல்லா ரன் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் எங்க போகுதோ மேக்ஸிமம் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல வச்சு செல் பண்ணிட்டு ஒரு 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சேன்னா கொஞ்சம் ப்ராஃபிட் வருது அதுல. ஓகே 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 சரி. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க செல்லிங்ல பண்றேன்னு சொல்றீங்க, உங்களோட சக்சஸ் ரேட் எப்படி இருக்கு சார்? சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு நாலேஜ். அதுவும் ஆப்ஷன் பையன் காட்டிலும் கொஞ்சம் நல்லா தாங்க இருக்கு, நிறைய தாங்க இருக்கு. ஓகே ஓகே. சோ உங்களுக்கு சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லாட் வாங்கினோம்னா, ஆப்ஷன்ல வாங்கினோம்னா சே ஒரு 200 ரூபாய்னா 75, ஒரு 15,000 ரூபாய் வச்சுக்கோங்க. 15,000 ரூபாய்க்கு நம்ம ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் பிடிச்சா கூட 75 × 20 ஒரு 1,500 ரூபாய் வந்துருது. ஆனா செல்லிங்க்கு அந்த 20 பாயிண்ட் நம்ம பிடிக்கணும்னா 1.25 லட்ச ரூபாய் போடணும். அதான் விஷயம். 1.25 லட்ச ரூபாய் போடணும். செல்லிங் வந்து இப்ப இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் மாதிரி இருந்தா ஓகே. இன்னைக்கு கொஞ்சம் வைலண்டா மூவ்மெண்ட் ஆகல. வைலண்டா மூவ்மெண்ட் ஆகலன்னா ஈஸியா ப்ராஃபிட் எடுத்துடலாம். பட் வைலண்ட் மூவ்மெண்ட் ஆகிற அன்னைக்கு நம்ம ஒரு ஸ்டாப் லாஸ் டம்முன்னு அடிக்கும். பிளஸ் ஸ்டாப் லாஸ் நம்ம ஜம்ப் ஆயிருச்சுன்னா ப்ராப்ளம் ஆயிரும். ஓகே ஓகே. இப்ப நான் 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க, சமயத்துல ஜம்ப் ஆகி 30-35 போய் ஹிட் ஆகும். ஓகே ஓகே. ஆனா அது அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து பையிங்ல இருக்காது. ஓகே ஓகே. பிளஸ் உங்களுக்கு லாபமும் லிமிட்டடா தான் வரும், லாஸ் லிமிட்டடா தான் வரும். இப்ப நீங்க இதே டயக்ராம பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், நீங்க இந்த எல்லோ கலர் மேல பையிங் தான் பாத்துக்கிட்டு இருக்கீங்க. ஓகேங்களா? அப்படியே கீழே வர்றதெல்லாம் செல்லிங். கரெக்ட். ஓகே ஓகேங்களா? இப்ப இந்த 140ன்னு இந்த எல்லோ கலர் இருக்கு பாத்தீங்களா, இந்த 140ல இருந்து 230 வரை போயிருச்சு. கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் கிட்ட ஏறிடுச்சு. ஓகே ஓகேங்களா? பையிங் பண்ணி தான் 100 பாயிண்ட். அதே இது இங்க பாருங்க, 140ல இருந்து உங்களுக்கு எவ்வளவு வரைய வந்திருக்கு பாருங்க, 79 தான் மேக்ஸிமம் அது. புரியுது? அதுல 100 பாயிண்ட் உங்களுக்கு லாபம் கிடைக்குது பையிங்ல. செல்லிங்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 70 பாயிண்ட் 65 பாயிண்ட் தான் லாபம் கிடைக்கும்.
ஓகே ஓகே ஓகே. ஓகேங்களா? பிளஸ் இது சப்போஸ் ரிவர்ஸ் ஆறப்ப இது டப்புன்னு இறங்கி இருக்கும் பாருங்க. இது 237ல இருந்து சட்டுன்னு இறங்கி இது டக்குன்னு இறங்கி இருக்காது. இது 79ல இருந்து 92 கிட்டத்தட்ட ஒரு 10-15 பாயிண்ட் தான் இது ஏறி இருக்கும். இதே இதுல பாத்தீங்கன்னா 237ல இருந்து இது எவ்வளவு இறங்கி இருக்கு பாருங்க. இது கிட்டத்தட்ட 50 பாயிண்ட் கிட்ட இறங்கி இருக்கும். ஓகே. செல்லிங்ல இந்த மாதிரி இது லாபம் கிடைக்கும். பிளஸ் செல்லிங் மார்க்கெட் ஓகேங்க. பட் இன்னைக்கு எல்லா மார்க்கெட் மார்க்கெட் ஓகே. இருக்காது. ஒரு சில டைம் மாட்டுச்சுன்னு வச்சுங்க, நீங்க 50 ரூபாய்க்கு செல் பண்ணது 250 ரூபாய்க்கு போயிடும். ஓகே. அதுக்கு நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டறணும். போட்டா ஒரு சில டைம் என்னன்னா ஸ்டாப் லாஸ் அடிக்காமயே போயிடும். ஸ்டாப் லாஸ் போட்டு பண்ணலாங்க. அடிக்காமலேயும் போற வாய்ப்பு இருக்கு. ஆமா. பிளஸ் செல்லிங் பண்றதுக்கு டைமிங்னு ஒன்னு இருக்கு. ஓகே. இந்த டிகேஆர் டைம் எல்லாம் பார்த்து பண்ணணும். இந்த 2 மணிக்கு மேலாம் கொஞ்சம் டிகே ஆகும். ஓகேங்களா? பிளஸ் காலங்காத்தால கொஞ்சம் டிகே ஆகும். ஒரு 10:30 மணி 10:15 மணி வரை கொஞ்சம் டிகே ஆகும். நீங்க இந்த 9:15 to 10:30 மணிக்குள்ள எடுத்தீங்கன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு ஃபேவரா போனுச்சுன்னா நல்ல லாபம் கிடைக்கும். இல்லன்னா ஓகே. இல்லன்னா டக்குன்னு வந்து ஸ்டாப் லாஸ் டக்குன்னு அடிச்சிடும் ஸ்டாப் லாஸ். மத்த பையிங் மாதிரி நிறைய நேரம் டைமிங்லாம் தராது. டப்புன்னு ஸ்டாப் லாஸ் அடிச்சிடும். டிராவல் பண்ணுங்க, உங்களுக்கு அதையும் சொல்லி தரேன் நான் எப்படி பண்ணணும் என்னன்னு. ஆனா சக்சஸ் ரேஷியோ வந்து பையிங் விட செல்லிங்ல தான் இருக்கு. ஆனா ரிஸ்க் ஜாஸ்தியா இருக்கும். நம்மளுக்கு சப்போஸ் ஸ்டாப் லாஸ் அடிக்காம போச்சுன்னா பயங்கரமா போகும். ஓகே ஓகே சார். அதே போல இந்த மார்க்கெட் 50 பாயிண்ட் மூவ் ஆகும்போது அப்படியே சர்ன்னு 30 பாயிண்ட் போகுது. எப்பவுமே நான் பார்த்த மோஸ்ட் ஆஃப் த டைம் சரி ஒரு 100 வாட்டில 70 வாட்டி 80 வாட்டி அப்படி போகுது. அதே மாதிரி இறங்கும் போதும் அது அது அதை நம்ம எப்படி கேப்சர் எங்க இது பண்றது சார்? இப்போ 23,350 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 348 49 சப்போர்ட் எடுத்து மேல போகுது. அந்த 47 அப்படியே பிரேக் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. 347 310 வரையும் டக்கு டக்கு டக்குன்னு ஒரே கேண்டில் 2 கேண்டில்ல வந்துருது. அது அது ஜென்ரலா இந்த 50 பாயிண்ட் பிளஸ் ஆர் -2ல இருக்கும்போது கீழே இறங்குது சர்ன்னு 30-40 பாயிண்ட் ஏறுது, இறங்குது, மேலே ஏறுறது, அப்படி ஏறுது. அது சார் ட்ராப் பண்ணாங்க. இப்போ சப்போஸ் ஸ்டாப் லாஸ் போட்டுருக்கோமா டக்குன்னு அடிச்சிட்டு மேலே போகும். பண்ண முடியாது. நீங்க இந்த ஆப்ஷன் பையிங்கே பாருங்க, நல்லா இருக்கும். உங்களுக்கு நாள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் இப்போ நீங்க இதுவே செல்லிங் பண்ணலாம். இப்போ நீங்க என்ன பண்ணா இப்போ மார்க்கெட் வந்து மேலே 237 போயிடுச்சு. அப்போ வந்து நீங்க 237ல செல் அடிச்சுட்டு ஒரு 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கணும் நீங்க ஹோல்ட் பண்ணலாம். அது நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் அதை நீங்க பண்ணலாம், தாராளமா பண்ணலாம். ஓகே 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 சரி சார். ஓகே ஓகே. வேற யாராவது டவுட் இருக்குங்களா? லைட்டா பேங்க் நிஃப்டி போட்டு பாருங்களேன், ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ். பேங்க் நிஃப்டியா? பேங்க் நிஃப்டி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் க்ளோஸ் எவ்வளோங்க? ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 47,976. ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் வந்து 48,324. அப்போ நம்ம வந்து 48,300 காலன் போட்டு எடுக்கலாம். அப்போ எக்ஸ்பைரி எனக்கு 30 தானே? என்னங்க அது இல்லைன்னா வேணா ஓகே விட்டுருங்க, வேற ஏதாச்சும் பாருங்க. உங்கள்ட்ட என்ன இருக்கோ அதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. வேற ஏதாச்சும் மிட் கேப் நிஃப்டி ஆனாலும் ஓகே. 48,300 தானே?
அது மந்த்லி ஆப்ஷன் மாறணும்னு ஸ்ட்ரைக்லாம் சரியாக மேட்ச் ஆகாமல் இருக்கும். இப்போ 48,300 பாருங்க. நீங்கள் மிட் கேப்பு பேங்க் நிஃப்டி எல்லாத்துலேயுமே பார்க்கலாம். பாருங்க என்னாச்சு மார்க்கெட் வந்து காலையில் இந்த லைன் அதுக்கு நம்ம பழைய லைன் இதுக்கு மேட்ச் ஆயிடுமா சார்? அப்படியே மாறிடுமா? அது வேற இது வேறங்க. இது வந்து 48,300 காலன் புட்டுக்கு தகுந்த மாதிரி வரும். அதுதான் அது நீங்க இப்போ வரையாமையே வந்திருக்க வரைஞ்சிருக்கீங்க, வரையாமையே உங்க. ஆமாங்க ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் நம்மளுக்கு. ஓகே. ஏன்னா இப்ப நாங்கெல்லாம் வந்து வரைகிறோம். ஆமாமா இதுல நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா வர மாதிரி பண்ணி. ஆமா நான் தரேங்க, இப்போ ஃபியூச்சர்ல தரேன். எல்லாம் கொஞ்சம் நோ ப்ராப்ளம். இல்ல சார் கேட்டேன். பார்த்தீங்கன்னா 48,300 என்ன ஆச்சு அப்படின்னா மார்க்கெட்டு வந்து மேலே போச்சுங்களா. இப்போ 48,487 ரெசிஸ்டன்ஸு மேலே போய் சஸ்டெயின் ஆகாமல் கீழே வந்துருச்சு. மூவிங் ஆவரேஜ் கீழே வருது. அப்போ என்னன்னா இந்த கால் வந்து இது 1150 ப்ரீமியம் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு, 1125 இருக்கு. இப்போ இது சஸ்டெயின் ஆகாமல் கீழே வந்துருச்சு. அப்போ கீழே வரும்போது நம்ம இந்த இதையும் பாருங்க டச் பண்ணல. இது வீக்லி ஆப்ஷன்ஸ் இருக்கிறபோது நல்லா வேலை செஞ்சதுங்க. இப்போ மந்த்லி ஆப்ஷன்ஸ் தான், அதனால் அந்த மூமெண்ட் அது வேறு மாதிரி இருக்கும். இப்போ இந்த இடத்துலையும் இங்கேருந்து மேலே போயிருக்கு. எவ்வளோலேருந்து 590லேருந்து 900 வரைக்கும் போயிருக்கு. இந்த லெவல்ஸ் வேணாலும் உங்களுக்கு அனுப்புகிறேன் நான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாரும் பேங்க் நிஃப்டி பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள், நிஃப்டி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் போய். ஓகே. சரிங்க, க்ளோஸ் பண்ணிக்கலாமா? ஏதாவது டவுட் இருந்தால் கேட்குறீங்களா? நோ ப்ராப்ளம் சார். எவ்வளோங்க ரெகுலராக கண்டக்ட் பண்ணுவோம். நம்ம வந்து டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம உங்களுக்கு ஈவினிங் வந்து ஒரு 1/2 hour வந்து டெய்லி சொல்லி தரணும். சரி சார், ரெக்கார்டிங் மாத்திரம் அனுப்பிச்சி விட்ருங்க சார். அனுப்பிச்சிடும். சரி க்ளோஸ் பண்ணிக்கலாங்களா? ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ.